எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல ஃபீலிங் லோன்லி, ஐ வாண்ட் டு ஹேவ் அ சைல்ட். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல ஃபீலிங் லோன்லி, ஐ வாண்ட் டு ஹேவ் அ சைல்ட், another child, all my children are grown up. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கணும்னு அவசியமே இல்லை. வில் வனிதா பி ஏபிள் டு டூ இட் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் பெற்றுக்கிட்டா என் புருஷனோட பிள்ளைய தான் நான் பெற்றுப்பேன். அதுவும் என் வயிற்றுலேயே வச்சு 10 மாதம் சுமந்து தான் பெற்றுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பிரிங்கிங் அ சைல்டு இன் டு திஸ் வேர்ல்டு, ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம லைஃப் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம். அது என்னால் முடியும். ஐ வாஸ் இன் a relationship, மேபி மை பார்ட்னர் அவங்களுக்கு குழந்தை வேணும்னா மேபி ஐ வில் ட்ரை. நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு நான் ஆசைப்படுறதுல எந்த தப்புமே அதுவுமே கிடையாது. இதில் ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கிடையவே கிடையாது. ஒரு சிலரால ஒரு சில விஷயம் பண்ண முடியும், ஒரு சிலரால சிலதை வந்து பண்ண முடியாது, சந்தர்ப்பம் சூழ்நிலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு டேக் எடுத்திருக்கேன். இப்போ சம்டைம்ஸ் இந்த லேட் மேரேஜ் அப்படின்னு இருக்கும்போது தேர் ஆர் லைக் என்னன்னு சொல்றது, ஜென்ரலி ஃபீமேல் பாடி ஆல்சோ ஒர்க்ஸ் இன் அ வே லைக் சம்டைம்ஸ் சர்டன் ஏஜ்க்கு மேலே ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது ஆனால் ஒரு ஏக்கம் இருக்கும்ல ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு ஏக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த சரோகேசி அப்படின்ட்டுலாம் வந்து இப்போ நிறைய வந்து பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் ஒரு டயலாக் வச்சுருந்தீங்க, 10 மாதம் சுமந்து பெற்றுக்கணும், அதுதான் என்னோட மேஜர் கோல், அது வந்து என்னோட லவ்ட் ஒன்னோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நவ் திங்ஸ் ஹவ் கான் டர்ன் டேபிள்ஸாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது ஹவு டு see this? இல்லை என்ன நீங்கள் அதான் சொல்கிறேனே, நான் வந்து ட்ரெடிஷ்னல் படம் எடுத்திருக்கேனாங்கிறது வந்து சில பேருக்கு வந்து வியப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் வந்து இந்த மாதிரி ரிடிகுலஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஐ எம் ஸ்டில் ஆக்சுவலி பேக்வேர்ட் இன் திஸ் ஸ்டோரி டெல்லிங். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஐ எம் சேயிங் தட் நான் பெற்றுக்கிட்டா என் புருஷனோட அருணோட பிள்ளைய தான் நான் பெற்றுப்பேன். அதுவும் என் வயிற்றுலேயே வச்சு 10 மாதம் சுமந்து தான் பெற்றுப்பேங்கிறது தான் வித்யா. இன்னைக்கு படங்கள் வந்து காமன் ஆயிடுச்சு. வந்து சரகசி பற்றி எடுக்கிறாங்க, ஸ்பெர்ம் டோனர் பற்றி எடுத்திருக்காங்க, ரீசன்ட் டைம்ஸில் கூட வந்திருக்கு. ஸோ அது அவங்களோட திங்கிங்னு நான் சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, அந்த கதைக்கு என்ன தேவை, அந்த கதைக்கு எப்படி சொன்னால் அது நல்லா இருக்கும், அந்த சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வித்யான்ற கேரக்டர் ஒரு ஸ்டபர்னான கேரக்டர், ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். பட் அதே சமயத்தில் ஷீ இஸ் வெரி மச் இன் லவ் வித் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் எனக்கு வந்து நான் ஓகே ஐ எம் ஃபீலிங் லோன்லி, ஐ வாண்ட் டு ஹாவ் அ சைல்டு, another child, all my children are grown up, why not adopt a child? நிறைய பேர் பண்றாங்க and it is a wonderful thing to do. But will Vanitha be able to do it அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா I may not have that courage. I may not. எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கரேஜ்ன்னு தான் சொல்லுவோம், தைரியன்றது இல்லை, அந்த கரேஜ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பிரிங்கிங் அ சைல்டு இன் டு திஸ் வேர்ல்டு, ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம லைஃப் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம். அது என்னால் முடியுமான்றது எனக்கு தெரியல. அண்ட் ஒரு குழந்தைனா ஷுட் ஹாவ் பேரண்ட்ஸ். ஸோ வென் 2 people, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கணும்னு அவசியமே இல்லை, 2 பேர் இன் லவ், 2 பேர் இன் அ ரிலேஷன்ஷிப், when they get together they should, their love is shown in the way of another human being, ஒரு குழந்தை உருவாகிறது. ஸோ சில பேருக்கு இன்னைக்கு எஸ்பெஷலி நிறைய அந்த பிரச்சனை இருக்கு, குழந்தையின்மை வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எங்க தடுக்கி விழுந்தா திரும்பினா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ். பிகாஸ் இது காட் வந்து டாக்டர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கடவுள் மாதிரி வந்து இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. யாரோ வாடகத்தாயின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட உடலை வந்து துன்படுத்தி ஒரு குழந்தைய எடுத்து யாருக்கோ கொடுக்குறாங்க. அவங்களோட கஷ்டத்துக்கு கொடுக்கலாம், அந்த குழந்தைய இது பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை அவங்களோட ரிலேஷனுக்கோ அவங்களுக்கு பண்ணோம், ஹெல்ப் பண்ணோன்னு கூட நிறைய பேர் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே சந்தர்ப்பம் சூழ்நிலை தான். ஸோ நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு நான் ஆசைப்படுறதுல எந்த தப்புமே அதுவுமே கிடையாது. இதுல ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் பிரிங்கிங் another child into the world. பட் ஒரு சிலரால ஒரு சில விஷயம் பண்ண முடியும், ஒரு சிலரால சிலதை வந்து பண்ண முடியாது, சந்தர்ப்பம் சூழ்நிலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில நான் அதை பத்தி வேற ஒரு டேக் எடுத்திருக்கேன். ஏன்னா இது அந்த அவளோட விஷயம் என்னன்னா, எனக்கு அவனோட குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டர். ஸோ யா ஐ மீன் ஈச் பர்சன்ஸ் பர்சனல் சிச்சுவேஷன். ஸோ யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கோ
அதுக்காக நீங்கள் நாளைக்கு சரோகசி பண்ணாதீங்க. இஃப் ஐ வாஸ் இன் அ ரிலேஷன்ஷிப் நவ் அண்ட் ஆர் டுமாரோ அண்ட் மேபி மை பார்ட்னர் டசன்ட் ஹாவ் அ சைல்ட், அவங்களுக்கு குழந்தை வேணும்னா இஃப் ஐ எம் ரியலி இன் லவ் வித் தட் பர்சன் மேபி ஐ வில் ட்ரை. Maybe I will try. Maybe I will do something. Maybe I will have surrogate. Or maybe I will adopt. I don't know. So, அந்த சிச்சுவேஷன் தான். அந்த நேரத்தில் நமக்கு என்ன சுச்சுவேஷனோ அதை வச்சு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். கண்டிப்பாக நிறைய இடத்துல அது பேச முடியாது, மென்டல் ஹெல்த்தோ இல்லை மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பற்றியோ. அஃப்கோர்ஸ் இப்போ இவங்க வயசுக்கு வந்த அந்த ஒரு நாள், ஜெயனிதா வயசுக்கு வந்த ஒரு நாள்லாம் வந்து ஆஸ் அ மதராக உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் நீங்கள் இந்த மென்டலி ஹவு யூ ஹேண்டில்? See, we take everything ரொம்ப சிம்பிளாக தான், அவ்வளோ டிஸ்கஷன்லாம் இல்லை. இப்போ இவ்வளவுமே ஒரு ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை பண்ணுறா, அந்த வேலை வந்து ஏதோ ஒன்று கஷ்டமாக இருக்குது, அவளுக்கு ஒரு பெயின் இருக்குது, ஐயோ இது வலிக்குது அது வலிக்குது எனக்கு கழுத்து வலிக்குது வருவா. நான் வந்து உடனே தைலத்தை போட்டு பிடிச்சி விட்றல, சரி ஆயிடும், மூடிட்டு போய் அடுத்த வேலையை பாரு. எங்களுக்கும் அந்த வழியெல்லாம் வந்து தான் இங்கே உட்காந்துருக்குறோம், இப்போல்லாம் வலிக்கக்கூடாது. வெரி ப்ராக்டிக்கலி ஐ ஹேண்டில். எங்கள் அம்மா இல்லை, இந்த பார் நீ ஒன்றும் மஞ்சுளா கிடையாது, நீ வந்து வனிதா, நீ போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சு அந்த ரெஸ்பெக்டை நீ ஏர்ன் பண்ணிக்கோ. இப்பவே நீ வந்து மஞ்சுளாவை ட்ரீட் பண்ற மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்னா அது கஷ்டம். அதே மாதிரி எங்க அப்பா அதை விட ப்ராக்டிக்கல். அவரு அட்லீஸ்ட் மஞ்சுளான்ற ஒரு கேரக்டர் அதை எதிர்பார்ப்பாங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எதிர்பார்ப்பாங்க, ஒரு ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஸ்டாரா இருந்திருக்காங்க. அவங்க பண்ணதெல்லாமே வந்து எம்ஜிஆர், சிவாஜி, என்டிஆர் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸோட ஆல் லாங்குவேஜஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவர் பஸ் இருக்கட்டும், ட்ரெயின் இருக்கட்டும், அது என்ன ஹோட்டல் இருக்கட்டும், காஸ்டியூம் இருக்கட்டும், வேலைன்னு வந்தால் அப்பா வந்து வேற லெவல். அது நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன், அவரோட எல்லா ஷூட்டிங்ஸும் போயிருக்கேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நடிகர் அதை மீறி அவர் நடிப்பார், பயங்கரமாக பர்ஃபார்மர், கஷ்டப்படுவார். ஸோ இதெல்லாம் பார்த்து வளர்ந்தனால எனக்குமே வந்து நாங்கள் இப்போ நடித்தாலும் சரி, எதாவது படம் பண்ணாலும் சரி, எனக்கு வந்து அது எப்படி சொல்றது, இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணவே இல்லை. that's what I'm saying. ரொம்ப ப்ராக்டிக்கலா வளர்த்தாங்க எங்களை ஸ்பாயில் பண்ணல, ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலா வளர்த்திருக்காங்க. சிமிலர்லி அதான் சொல்றேனே, நான்லாம் ட்ராப் பண்ணேன்னா சின்ன வயசுல வந்து குழந்தையா இருக்கும் போது ஸ்ரீஹரி, ஜெயா, ஜோவிகா 3 பேரும் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். நான் வேலை இல்லாதப்போ டிரைவர் இல்லை, உண்மையா டிரைவர் இல்லை, அவ்வளோ வசதி இல்லை. அதனால நான் போய் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணி சம்டைம்ஸ் நான் நேற்றுக்கு தான் இவளுக்கு தெரியும் அப்படின்னா நீ இப்படிலாம் பண்ணியா ஸ்ரீஹரி அண்ணாக்குன்னு. ஸ்ரீஹரி வந்து ப்ரீகேஜி யூகேஜி படிக்கும் போது பத்மா சேஷாத்ரியில் எங்கள் வீட்டிலேருந்து நானே ஓட்டிகிட்டு போவேன். ஸோ போயிட்டு வெளியில் பார்க் பண்ணிவிட்டு, ஸ்கூலே 2.5 மணி நேரம் தானே இருக்கும். ஸோ மார்னிங் 9 to 11:30 என்னமோ இருக்கும். ஸோ அதுக்கு இடையில எங்கள் வீடு ரொம்ப தூரம், அப்போ போரூர் ஆலப்பக்கம் கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு அங்கே கேகே நகர்லேருந்து அங்கே போகிறதுக்கு திரும்பி வர்றதுக்கே 1.5 மணி நேரம் மேலே ஆகும் டிராஃபிக்கில். there's no point to go and come. ஸோ வேறு வழி இருக்காது, உள்ளே போயிட்டு அவன் வந்துட போகிறான் 2.5 hours. அப்போ நான் வந்து லைப்ரரி இல்லாமல் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஸோ கார்லேயே உட்காந்துட்டு கதை ஜன்னல் திறந்து வச்சுட்டு புக்கு ஏதாவது படிச்சுட்டு, அப்போல்லாம் ஃபோனு அதெல்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து நான் புக்கு தான், அந்த புக்கை வச்சுட்டு காரில் படிப்பேன். இது வந்து கட்டாயம் நல்லா பண்ணியிருக்கேனே தவிர என் பிள்ளை அப்படியே என் ஸ்கூல்லேருந்து யாரோ பிடிங்கிட்டு போயிட போகிறாங்க அப்படிலாம் நான் பண்ணல. இப்போ வந்து இவ ஆட்டோவில் போவா, கேப் கூட புக் பண்ண மாட்டா. எதுக்குமா 100 rupees ஜாஸ்தி. இன்னொன்று வந்து ஆட்டோ, எத்தனை பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இதுவே சவாரியே கிடைக்கிறது இல்லை. இப்போ ஓலாவில் இதில் ரேப்பிடோ இதிலெல்லாம் வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கு அவங்களுக்காவது நம்ம சப்போர்ட் பண்ணலாமா, கேப் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை. இதுக்கும் என்னோட அசிஸ்டன்ட் சில பேர் கூட கேபில் தான் வருவாங்க, ஆனால் இவ வந்து ஆட்டோவில் தான் போவா. ஜாக்கிரதையா இருமானா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவங்க கிட்ட நான் நல்ல பேச்சு கொடுத்துட்டு. ஆட்டோ வெரி சேஃப், கேப்னா கூட நீங்க லாக் எடுத்து கதவை திறந்து இறங்கணும். ஆட்டோனா இது சேஃப் எங்கேயுமே கிடையாது, ஃபாஸ்ட் சீப். சோ இவளும் போவா, ஹைதராபாத்ல இருக்காளே ஜெயா, அவளும் இப்பவும் காலேஜுக்கு டெய்லி ஆட்டோல தான் போறேன். ஸோ அந்த விதத்துல அவங்களே தான் போய் ட்ராப் பண்ணுவாங்க. என்ன இதுலதான் இருக்கு அன்பு பாசம். ஐ திங்க் சில்ட்ரன் ஷுட் ஹேவ் தியர் ஸ்பேஸ். செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒரு ஹை செக்யூர் சுச்சுவேஷன்ல இருக்கோம், நம்மளுக்கு ஏதோ அட்டாக் இருக்கு, நம்ம பிள்ளைங்களை ஏதோ கடத்திடுவாங்கன்னா எஸ் நீங்க ஒரு கார் போடுங்க, டிரைவர் போடுங்க. பட் அதுக்காக நீங்க கூடவே இருந்துதான் அதுங்களை டிராப் பண்ணி பிக்கப் பண்ணன்றது தான் அன்பு பாசமா எனக்கு தோணல. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.